வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். அமெரிக்க அரசாங்கத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் மூலம் 5வது தலைமுறை F-35A போர் விமானங்களை வாங்குவதற்கான திட்டத்திற்காக கனடிய அரசு $713 மில்லியன் பணத்தை இதுவரை செலவிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கனடா பற்றிய பொறுப்பற்ற பேச்சுக்கள் மற்றும் வரி விதிப்புகள் காரணமாக அமெரிக்கா மீது கனடியர்களுக்கு ஏற்பட்டுள்ள வெறுப்புணர்வு காரணமாக F-35A போர் விமானங்களை வாங்கும் திட்டத்தை எப்படி இடைநிறுத்துவது என்பதை கனடிய அரசு ஆய்வு செய்து வருகிறது. அமெரிக்க பொருட்களை கனடியர்கள் புறக்கணிக்க தொடங்கியுள்ள நிலையில் அமெரிக்காவிடமிருந்து F-35A போர் விமானங்களை வாங்குவது கனடிய அரசின் மீது பொதுமக்களின் கோபத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை பிரதமர் மார்க் கார்னி தலைமையிலான கனடிய அரசு உணர்ந்துள்ளது. ட்ரம்பின் அடாவடிகளால் கனடியர்களுக்கு அமெரிக்கா மீது ஏற்பட்டுள்ள வெறுப்புணர்வை நன்கு உணர்ந்துள்ள கனடிய அரசு கனடிய பாதுகாப்புத்துறைக்கான பலப்படுத்தல்களுக்கு அமெரிக்காவிடமிருந்து ராணுவ சாதனங்களை இனி வாங்குவதில்லை என்ற அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது. பிரதமர் கார்னி பில்லியன் கணக்கான கனடிய டாலரால் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிப்பதாக உறுதியளித்தார். அமெரிக்காவுக்கான கனடாவின் உறவுகள் மோசமடைந்து வருவதை அடிக்கோடிட்டு காட்டும் விதத்தில் தனது ஆயுதப்படைகளுக்கு வழங்க அமெரிக்க பாதுகாப்பு ஒப்பந்தக்காரர்களை கனடா இனி நம்பியிருக்காது என்றும் அவர் கூறினார். கனடிய ராணுவத்தை மேம்படுத்த உள்நாட்டில் அல்லது அமெரிக்காவை தவிர வேறு நட்பு நாடுகளிடமிருந்து அதிக பொருட்களை வாங்க முயற்சிக்கும் என்றும் பிரதமர் கார்னி கூறினார். நமது பாதுகாப்பு மூலதன செலவினங்களுக்கான பணத்தில் முக்கால்வாசியை இதுவரை அமெரிக்காவுக்கு அனுப்பி கொண்டிருந்தோம். இனி நமது பாதுகாப்பு மூலதன செலவினங்களுக்கான பணத்தை அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடாது என்று அவர் கூறினார். பிரதமரின் பேச்சை பார்க்கும் போது கனடா அமெரிக்காவிலிருந்து மிக வெளிப்படையாகவே விலகிச் செல்ல முடிவெடுத்துள்ளது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவிடமிருந்து F-35A போர் விமானங்களை வாங்குவது தொடர்பான ஒப்பந்தம் கனடிய அரசுக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட ஒப்பந்தம் இது. அதே நேரத்தில் திட்டத்தின் மொத்த செலவு முன்னர் அறிவிக்கப்பட்டதை விட இப்போது மிக அதிகமாக உள்ளது. கனடிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் விமான தயாரிப்பில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாக ஒப்பந்தம் செய்யப்பட்டு அசல் விலையான $19 பில்லியன் குறைந்தபட்சம் $33.2 பில்லியன் உயர்த்தப் போகிறது என்று எச்சரிக்கிறது. பல வருட பரிசீலனைக்கு பின்னர் லிபரல் அரசாங்கம் 2022ஆம் ஆண்டு கனடாவின் பல தசாப்தங்களாக பழமையான போர் விமானங்களை மாற்றீடு செய்ய முடிவு செய்தது. கனடிய விமானப்படையின் விமானங்களை புதிய விமானங்களுடன் மாற்றீடு செய்வதற்காக அமெரிக்க அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் செய்வதன் மூலம் அமெரிக்க பாதுகாப்புத்துறை நிறுவனமான லொக்கீட் மார்டினிடமிருந்து $19 பில்லியன் 88 F-35A விமானங்களை வாங்க முடிவு செய்யப்பட்டது. இது நடந்த போது அமெரிக்காவில் ஜோ பைடன் தலைமையிலான அரசு இருந்தது. கனடா அமெரிக்காவின் நட்பு நாடாக இருந்தது. அதனால் இந்த ஒப்பந்தம் கனடியர்களால் வரவேற்கப்பட்டது. ஆனால் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி ஆனவுடன் நிலைமை தலைகீழாக மாறியது. அமெரிக்காவின் நட்பு நாடுகள் எல்லாமே விலகியோட தொடங்கின. கனடாவும் அதற்கு விதிவிலக்கல்ல. என்று அமெரிக்கர்களிடம் போய் உங்களுடைய நட்பு நாடுகள் எவை என்று கேட்டால் அவர்கள் பலத்த யோசனைக்கு பின் அப்படி ஒன்று இருப்பதாக தெரியவில்லை என்பார்கள். இம்முறை கனடிய தேர்தலில் தோல்வியடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது லிபரல் கட்சி. ஆனால் அதன் புதிய தலைவராக மார்க் கார்னி வந்த பின் ட்ரம்பை எதிர்கொள்ளக்கூடிய தலைவர் இவர்தான் என்ற கணிப்பில் கனேடியர்களால் வாக்களிக்கப்பட்டு ஆட்சியை பிடித்துள்ளது. ஆட்சியை பிடித்ததிலிருந்து பிரதமர் மார்க் கார்னி இந்த F-35A ஜெட் விமானங்களை வாங்குவதற்கான செயல்முறையை தனது அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யும் என்று அறிவித்தார். ஏனெனில் கனடா மற்ற நாடுகளுடன் பாதுகாப்புத்துறை கூட்டாண்மைகளை ஆழப்படுத்தவும் உள்நாட்டில் அதிக ராணுவ டாலரை செலவிடவும் அமெரிக்காவை நம்பியிருப்பதை குறைக்கவும் திட்டமிட்டுள்ளது என்றார். மறுபக்கத்தில் கனடிய அரசின் தலைமை கணக்காய்வாளர் கரென் ஹோகன் F-35A ஜெட் விமானங்களை வாங்குவது முன்பு திட்டமிடப்பட்ட செலவை விட கணிசமாக அதிகரிக்கும் என்கிறார். கனடிய அரசாங்கம் F-35A ஜெட் விமானங்களை வாங்க முடிவு செய்து அதற்கான செலவை வெளியிட்ட போது இருந்த அசல் மதிப்பீடு இப்போது காலாவதியாகிவிட்டது. விமானங்களுக்கான ஆதரவு வசதிகளை உருவாக்குவதில் தாமதம் ஏற்படுவதால் தற்காலிக சேமிப்பு மற்றும் பராமரிப்பு செலவுகள் இறுதி விலையை இன்னமும் அதிகமாக உயர்த்தக்கூடும் என்றும் கூறினார். கனடிய தேசிய பாதுகாப்பு அமைச்சு DND உண்மையில் சிறப்பாக செயல்பட வேண்டும். அதன் செலவு மற்றும் அதன் இடர் மேலாண்மை நடைமுறைகளை மிகவும் சுறுசுறுப்பாகவும் தொடர்ந்து கண்காணிக்கவும் வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார். பணவீக்கம், மாறிவரும் அந்நிய செலாவணி விகிதங்கள், வெடிமருந்துகளுக்கான உலகளாவிய தேவை அதிகரிப்பு மற்றும் ஜெட் விமானங்களை ஆதரிக்கும் வசதிகளுக்கான செலவுகள் அதிகரிப்பு போன்ற காரணிகளால் செலவு $19 பில்லியன் $27.7 பில்லியன் அதிகரித்துள்ளதாக ஹோகன் கணிப்பிட்டுள்ளார். இந்த 3 ஆண்டுகள் கால அட்டவணையில் தாமதமாகிவிட்டதாக ஹோகன் கூறினார். மேம்பட்ட ஆயுத மேம்பாடுகள் மற்றும் விமானங்களுக்கான புதிய உள்கட்டமைப்பு போன்ற பிற தேவைகள் செலவில் குறைந்தது மற்றும் ஒரு $5.5 பில்லியன் சேர்க்கும் என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை கூறுகிறது.
இது மொத்தமாக குறைந்தபட்சம் $33.2 பில்லியன் செலவை காட்டுகின்றது. இது அரசாங்கம் கொள்முதல் செய்வதை அறிவித்த போது கணித்ததை விட சுமார் 75% அதிகம். இந்த அறிக்கைக்கு பதிலளித்த பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்கென்ட்ரி, F-35 திட்டத்தில் கனடா ஏற்கனவே 16 விமானங்களுக்கான பணத்தை செலுத்திவிட்டது என்பதை சுட்டிக்காட்டினார். இதன் விளைவாக விமானப்படி வரும் மாதங்களில் முதல் 16 ஜெட் விமானங்களை பெற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று அவர் கூறினார். ஆனால் ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்ட 88 F-35A விமானங்களில் மீதி விமானங்களை வாங்காது தவிர்க்க முடியும். ஹோகனும் அவரது அலுவலக அதிகாரிகளும் மார்ச் மாத இறுதிக்குள் இந்த திட்டத்திற்காக D&D ஏற்கனவே பணத்தை எவ்வாறு செலவிட்டது என்பதை விவரித்தார்கள். 2026 மற்றும் 2028 ஆண்டுகளுக்கு இடையில் 12 விமானங்கள் தயாராக இருக்க மொத்தம் $935 மில்லியன் அமெரிக்க அரசாங்கத்திற்கு வழங்கியுள்ளார்கள். ஹோகன் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் D&D 4 விமானங்களையும் மேலும் 8 விமானங்களுக்கான பாகங்களையும் கட்டுவதற்கான ஆர்டர்களை வழங்கியதாக கூறினார். மார்ச் மாத இறுதிக்குள் அந்த விமானங்களுக்காக அமெரிக்க அரசாங்கத்திற்கு $197 மில்லியன் செலுத்தப்பட்டுள்ளதாக ஹோகனின் கணக்கு தணிக்கை கண்டறிந்துள்ளது. அதே நேரத்தில் D&D அந்த திட்டத்திற்காக மேலும் $516 மில்லியன் செலவிட்டுள்ளது. இதற்கிடையில் மெக்கென்ட்ரி செய்தியாளர்களிடம் கூறிய போது கொள்முதல் குறித்த D&D மதிப்பாய்வு கோடை காலத்தில் பகிரங்கப்படுத்தப்படும். F-35A விமானங்களுக்கான திட்டங்களில் கனடாவின் ஈடுபாடுகளை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை அவர் ஒப்புக்கொண்டார். அதில் உள்ள சிக்கல் என்னவென்றால், வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு நேட்டோவில் உள்ள 32 நட்பு நாடுகளில் 30 நாடுகள் இந்த திட்டத்தில் பங்கேற்கின்றன என்று மெக்கென்ட்ரி தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் புண்ணியத்தில் இப்போது அனைத்து நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலையில் உள்ளன. ஆனால் F-35A விமானங்களை ஏற்கனவே வாங்கிவிட்ட நாடுகள் ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறவும் முடியாது, விமானங்களை பயன்படுத்தாமல் வைத்திருக்கவும் முடியாது. தற்போது மதிப்பீடு செய்ய தேவையான நேரத்தை எடுத்துக் கொள்கிறோம் என்று மெக்கென்ட்ரி கூறினார். மேலும் விமானங்களை நிர்வகிப்பதற்கான திட்டங்களை மேம்படுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் செலவு மதிப்பீடுகளை மதிப்பாய்வு செய்யவும் என்ன நடக்கிறது என்பது குறித்து பொதுமக்களிடம் வெளிப்படையாக இருக்கவும் ஹோகனின் பரிந்துரைகள் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று கூறினார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் செலவு அதிகரிப்பை விமர்சித்தன. NDP கட்சியின் இடைக்கால தலைவர் டான் ஜேபிஸ் இது கனடாவை அமெரிக்க இராணுவத்துடன் இன்னமும் நெருக்கமாக ஒருங்கிணைக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்று விவரித்தார். F-35A விமான கொள்முதலை தொடரலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய இரண்டாவது பார்வைக்கு அவர் அழைப்பு விடுத்தார். F-35 விமானங்களை வாங்குவதற்காக முன்பு நடந்த பரிந்துரையில் பங்கேற்ற ராயல் கனடிய விமானப்படையின் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரலான ஜுவான் பிளாண்டின் கடந்த மாதம் இணையத்தில் ஒரு திறந்த கடிதத்தை வெளியிட்டார். அதில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கீழ் வர்த்தக மற்றும் இணைப்பு அச்சுறுத்தல்கள் மீதான அமெரிக்காவின் விரோதம் F-35 விமான திட்டத்திற்கு ஒரு தந்திரோபாய பாதிப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். ஏனெனில் அமெரிக்கர்கள் மென்பொருள், தகவல் தொடர்பு நெட்வொர்க்குகள் மற்றும் விமானங்களுக்கு தேவையான பெரும்பாலான பாகங்களை கட்டுப்படுத்துகிறார்கள். அமெரிக்காவிடமிருந்து F-35A விமானங்களின் முதல் பகுதியை அரசாங்கம் தொடர்ந்து வாங்குவதை பரிந்துரைக்கும் 20 பக்க பகுப்பாய்வையும் பிளாண்டின் வெளியிட்டார். ஆனால் இப்போது அமெரிக்கா நம்பகத்தன்மை குறைந்த நாடாக மாறியுள்ளதால் வேறு ஐரோப்பிய நட்பு நாடுகளிடமிருந்து மீதி போர் விமானங்களை வாங்க பரிந்துரைத்துள்ளார். பிரதமர் மார்க் கார்னி அவரது ஐரோப்பிய பயணத்தின் போதும் அதே கருத்தையே குறிப்பிட்டார். தவிர F-35A விமானங்களை செலுத்த தகுதி வாய்ந்த விமானங்களின் பற்றாக்குறை ஒரு குறிப்பிடத்தக்க ஆபத்தாகவும் திட்டத்திற்கு மிகப்பெரிய தடைகளில் ஒன்றாகவும் உள்ளது என்று ராயல் கனடிய விமானப்படை கூறுகிறது. புதிய விமானங்கள் கால அட்டவணையின் முழுமையாக இயங்குவதை உறுதி செய்ய போதுமான விமானிகளுக்கு பயிற்சி அளிக்க D&Dயின் திட்டங்கள் தோல்வியடையும் என்று ஹோகன் தனது தணிக்கை நேரத்தில் கண்டறிந்தார். மொத்தத்தில் இந்த விமானங்கள் அடுத்த சில மாதங்களில் கனடாவுக்கு வந்து சேர்ந்த பின் தலைவலி மேலும் அதிகமாகும்.